ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்களா, டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலைல எழுந்திரிச்சோன்னையும் முதல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடித்தாச்சு. டீ போட்டு அது குடித்தா தான் அந்த நாளே ஓடும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடித்தாச்சு. காலையிலே ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. 6 o'clock எழுந்திரிச்சி என்னோடய குட்டி தங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிடலாம், வீடு க்ளீன் பண்ணி அப்படின்னு நினச்சேன். ஆனால் 6 o'clock எந்திரிச்சிட்டு அவனுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு வெளியில் போய் பார்த்தப்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, மழை பெய்கிறப்ப எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது காரணத்துக்காக மறுபடியும் படுத்து அவன் கூடயே 8:30 வரைக்கும் தூங்கிட்டேன். அவன் எந்திரிச்சு தான் என்னை எழுப்புனான். அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி சாதம் வச்சு தயிர் தாளித்து முட்டைக்கோஸ் தான் வதக்கியிருந்தேன். என்னோடய ஸ்டைலில் முட்டைக்கோஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நான் சிம்பிளாக தான் செய்வேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டும் அவ்வளோவா காரம் சாப்பிட மாட்டாங்க. என்னோடய குட்டி தங்கமும் அவ்வளோவா காரம் சாப்பிட மாட்டான். ஆனால் நான் நல்லா காரம் சாப்பிடுவேன். அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய காரம் சாப்பிட்ருக்கோம். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் சுத்தமாக காரத்தை அவாய்ட் பண்ணிட்டேன். முட்டைக்கோஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் முதல்ல கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவேன். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை போட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள், உப்பு, மிளகாத்தூள், கறி மசால் இவ்வளோ தான் சிம்பிளாக ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருவேன். அது நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அதிலே வெந்தி வரப்போ டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் ஆட் பண்ணல. நான் தயிருமே சிம்பிளாக தான் தாளிச்சிருந்தேன். எப்படின்னா ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் அவ்வளோதான். இதை ஆட் பண்ணி லைட்டாக தேவையான அளவுக்கு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு அப்புறமா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து தயிரில் ஆட் பண்ணிங்கன்னா தயிர் தாளிக்கிறதும் ஈஸியாக முடிஞ்சிடும். சைடில் லைட்டாக நெக்ஸ்ட் டைம் தயிர் துவை போடணுன்னா வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன் தயிரை. தயிர் தாளிச்சதுக்கப்புறமா சைட்லேயே சாப்பாடும் வச்சு விட்டுட்டேன். இந்த குக்கருக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. புது குக்கர் தான், இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். என்னோடய குட்டி தங்கம் எடுத்து கீழே போட்டான். அதோட ஹேண்டில் மட்டும் உடஞ்சிருச்சு. குக்கர் நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரைடே தான். எங்கள் ஊரில் நல்லா மழைன்றதுனால எங்கள் டிஸ்ட்ரிக்ட் லீவ் விட்டாங்க. அதனால் பக்கத்து வீட்டுக்கார அக்காவோட பாப்பாவும் கூட என்னோடய குட்டி தங்கம் நல்லா விளையாண்டுருக்கான். நான் சைட் பை சைடு எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். ஏன்னா சிங்கில் இருக்க பாத்திரத்தை விளக்கிட்டு அடுப்பு தட்டியுமே தொடச்சி விட்டுருவேன். ஏன்னா அவனை வச்சுக்கிட்டு என்னால் ஒட்டா எல்லா ஜாமான்த்தையும் விளக்க முடியறதில்ல. அதனால் சாப்பாடு செய்யவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன். அவன் விளையாண்டுருக்கப்பயே முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். சாப்பாடு வச்சுட்டு சைட்லேயே சிங்கில் இருந்த ஜாமானத்தை ஃபுல்லாக கழுவி முடிச்சாச்சு. இப்போல்லாம் வீடு அரேஞ்ச் பண்ணுறது என் குட்டி தங்கத்துக்கு எட்டாத இடத்துல தான் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்குது, எந்த பொருளாக இருந்தாலும். இப்போல்லாம் என்ன பண்ணுறான்னா சேர் போட்டு ஏறி பழகிட்டான். எவ்வளோ மேலே வச்சாலுமே எடுத்து கீழே போட்டுடுறான். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிங்கில் இருக்க பாத்திரத்தெலாம் கழுவி வச்சுட்டு நாங்களுமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். என்னோடய குட்டி தங்கத்துக்கு இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன்னா சாதமும் கீரை குழம்பும் தான் கொடுத்துருந்தேன். நம்ம என்ன தான் பார்த்து செஞ்சு ஊட்டினாலுமே 2 வாய்க்கு மேலே சாப்பிட்றதில்ல என் குட்டி தங்கம். சாப்பாடு விசில் வந்துச்சு. முட்டைக்கோஸ் பொரியலும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா சைட்லேயே என் குட்டி தங்கத்துக்கு பாலும் காய்ச்சி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு வீடு க்ளீன் பண்ணணும். அவன் கரெக்டாக இன்றைக்கி தூங்கிறதுக்கு 12 o'clock ஆச்சு.
12 அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அவனோட பால் டப்பா, தண்ணி டப்பா இதெல்லாம் கழுவி நல்லா ஹாட் வாட்டர் வச்சு ஊற்றி வச்சிட்டேன், அது ஸ்டெரைல் ஆகிறதுக்காக. நான் டெய்லியுமே மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இன்றைக்கி பயங்கரமான ஒரு சேட்டை குட்டி தங்கம் பண்ணியிருந்தான். அதை தான் அந்த பிக்சர் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவனை தூங்க வச்சுட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு வெளியே மாப் போட்டு விட்டாச்சு. மாப் போடுறதுக்கு நான் நிமைல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. சைட்லேயே துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. மழை நல்லா பெஞ்சிட்டே தான் இருக்குது. கம்ஃபர்ட் போட்டு போட்டாச்சு, காஞ்சிரும்னு சொல்லிட்டு. ஃபைனலாக நானும் என்னோடய குட்டி தங்கமும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் போல் சாம்பிராணி பூவை போட்டு இன்றைக்கி டேவும் முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.